ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு சமைக்க போகிறோம். ஸோ ஒரு வானலை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு, விறகடுப்பில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மீன் இன்றைக்கி? ஸோ கவலை மீன் குழம்பு மட்டும்தானா, வறுவல் மட்டுமா? குழம்பு மட்டும்தான், தேங்காய் துவையல். ஸோ கவலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ கவலை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்தது வடவம் தேவையான அளவு. அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதையும் அதிலே போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காய்கறிகளை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கவலை மீனுக்கு நாம் கத்திரிக்காய் போட்டு சமைச்சா அருமையாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் தான் இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க, கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டுருக்குறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். கத்திரிக்காய் கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும், அதாவது ப்ரௌன் கலரில் மாறணும். அப்படி எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சோன்னா, அதுவும் கவலை மீன் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் பொழுது கத்திரிக்காய் ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மீன் குழம்புல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழம்பை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இந்த குழம்பு தாளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் பாருங்கள், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளித்தண்ணி, மிளகாத்தூள், அரைச்சி வச்ச வெங்காயத்தோட சாறு மட்டும், உப்பு. ஸோ உப்பு எல்லாமே ஆட் பண்ணி வச்சு இது அப்படியே இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா திக்காக வரும், ஊற்றி போன மாதிரி இருக்காது. ஒரு தட்டு போட்டு முடியலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். மீனை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே நான் அந்த மீன் க்ளீன் பண்ணுறதை அப்படியே காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ அந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிடும். இந்த குழம்பு கொதிக்கவும் நம்ம மீன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து குழம்புல போடவும் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்தது மீன் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள் காய்ஸ், உங்களுக்கு அப்படியே மீனை காமிக்கிறேன். கவலை மீன் 100 ரூபாயா? ஸோ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இது என்ன கவலைன்னு கரெக்டாக சொல்லு. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இதை வந்து நாட்டு கவலை அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது அப்படியே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படியே காமிக்கிறேன், பாருங்கள் இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு. இதில் செதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இந்த செதில் எடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான் கைஸ், ஒரு மீன் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 20 மீன் இருக்குமா, கம்மியாக தான் இருக்குமா? ஸோ வீடியோட கடைசியாக வந்து நான் சொல்கிறேன் இதில் எத்தனை மீன் இருக்குது அப்படின்ட்டு. மீன் ஆஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இதில் எத்தனை மீன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இந்த செதில் தான் கொஞ்சம்
கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தண்ணியில் ஊற வச்சுட்டா செதில் உடனே வந்துடும். ஆமாம் கைஸ், மீனில் வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி ஓகே தண்ணி ஊற்றிட்டோன்னா செதில் வந்து உடனே எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, சில மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவல் இது ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மஞ்சப்பால் ஊற்றி அவிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். மஞ்சப்பாலா ரைஸ்? நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு நண்டு அவியல் வீடியோ போட்டிருக்கிறோம். மறக்காமல் அந்த நண்டு அவியல் வந்து நீங்கள் 2 வீடியோவுமே ஒன்றா நான் போட்டிருக்கேன். ஸோ குழம்பும் வச்சோம், நண்டு அவியலும் வச்சோம். இந்த அவியல் வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ நேற்று சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருந்தது நண்டு அவியல். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அதில் வந்து வெங்காயம் சில பொருட்கள்லாம் போட்டு மிக்ஸில் அரைச்சி அவியல் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நண்டு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று சாப்பிடும்பொழுது. சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த செதில் தான். காலையில் தண்ணி ஊற்றி ஊற வச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும். ஆமாம், மீனை வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணி இந்த மாதிரி செதில் இருக்கிற மீன் மட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆஞ்சி ஊற வைக்கக்கூடாது. கரெக்டு தானே? ஆஞ்சி சிலவங்க வந்து ஆஞ்சி ரொம்ப நாள் வந்து மசாலா போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அதை சமைச்சிடணும்ல. அதுதான் சொல்லுவாங்க, ஃப்ரெஷ் மீன் வந்து நம்ம சாப்பிட்றது அவ்வளோ சுவையாக இருக்கும். கடல்லையுமே சரி, அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை வந்து பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே தனி. மீனை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சமைச்சு சாப்பிட்றணும். மீன் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியான வேலை. ஆமாம், ஆனால் அதை வந்து எல்லோரும் கஷ்டமாக நினச்சிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவாமனை அதெல்லாம் வச்சுக்கிட்டு அறியிறது வந்து ஒரு ரிஸ்க்கு. சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சிசர் வாங்கி வச்சுக்கிட்டா டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டு தானே? ஓரளவுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிசர்லேயே க்ளீன் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்கோலால் க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் தான் வந்து நம்ம வந்து கத்திக்கு போகணும். செதில் வந்து நல்லா காஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி போய்ட்டு மீனோட நல்லா ஒட்டிக்கும். அது எடுக்கும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி உடைக்கும் பொழுது மீன் வந்து டேமேஜ் ஆகிடும். கரெக்டு தானே? ஸோ அதனால தான் நம்ம வந்து தண்ணி செதில் இருக்கிற மீன் மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா செதில் வந்து நம்ம கை வச்சாலே டக்குன்னு அப்படியே கழட்டிட்டு விடாங்கன்ட்டு.
மீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மீன் தான். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் இது கிடக்கலிங்களா, இது கூட ஒரு பெரிய மீன் தான் பாருங்க. மற்றது எல்லாமே வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். அதே மாதிரி இது ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கவிச்சி ஸ்மெல் கரெக்டாக இந்த மீனில். நார்மலாக இந்த ரேட்டு எவ்வளோ போடுவாங்க 1 கிலோ? 1 கிலோ 50 ரூபா. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா மீன் விற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ரேட்டுக்கெலாம் போகும் சில டைமில். எல்லாம் மீன் ரொம்ப அதிகமாக பட்டுச்சுன்னா 1 கிலோ 30 ரூபா ரேட்டுக்கு கூட இந்த மீன் வந்து விற்பாங்க. இதே இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்கினா கனவா வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆமாம், இப்போ கனவா ஒரு நாள் போடுவோம். இன்றைக்கி வந்து இது வந்து இந்த மீன் வந்து 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க வெளியில். உண்மையா இல்லையா? இந்த மீன் வந்து இங்கே வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. வெளியில் போனாக்கா கண்டிப்பாக இந்த மீன் வந்து 100 ரூபா ரேட்டுக்கு கொடுக்குற மீன் இது. 120 ரூபா. ஆமாம். அதே மாதிரி இதில் முள் வந்து சும்மா நைஸ் முள்ளாக இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி மீனை க்ளீன் பண்ணும்போதே கையில் போட்டிருந்தோன்னே. பாருங்கள், மீனை வந்து இந்த மாதிரி மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஈஸி மெத்தடு. இன்றைக்கி நம்ம வறுவல் எதுவும் செய்ய போகிறதில்ல, ஒன்லி மீன் குழம்பு மட்டும்தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இது லாஸ்ட்டு ஒரு மீன் இது. பாருங்க, இதுதான் லாஸ்ட் மீன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மீனை க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறியா? க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வரட்டும். ஹலோ கைஸ், வாங்க இப்போ நம்ம வந்து மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ மீன் வந்து பாருங்கள். ஸோ இந்த மீனை அப்படியே நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம். போடு. எல்லா மீனையும் குழம்புல போட்டாச்சு. அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து மீன் போட்டிருக்குறோம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம்.
எடுத்து மேலே வச்சிடும். ஸோ பாருங்கள், நல்லா இப்போ வந்து சமைச்சாச்சு. ஸோ பாருங்கள், காமி ஒரு அருமையான மீன் குழம்பு, கவலை மீன் குழம்பு. ஸோ மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதனால் பாருங்கள், எடுத்தோடனே உடையுது பாருங்கள். இந்த முருங்கைக்காவெலாம் காமி பார்ப்போம். ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ நாளைக்கு என்ன சமையல், என்ன எங்கள் வீட்டில் குழம்பு அப்படின்றத நாளை வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.